ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு டே 6 பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறோம்னா ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில் வெறும் நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இதில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ரெக்கமெண்டே பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் கோ வித் டைரக்ட் பையிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃப்ரம் த கம்பெனிஸ். அது ஒன்று இருக்குது. ஹை டிவிடெண்ட் ஈல்டிங் ஸ்டாக்ஸ்னு இருக்கு. ஸோ அதாவது நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இயர்லி பேசிஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் அமௌண்ட் வந்துட்டே இருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் கம்பெனிஸ், இது வந்து பெரிய கம்பெனிஸ் ஆஃப் ஐடிஸில் இல்லை வந்து ஆட்டோமொபைல்ஸில் இந்த மாதிரி பெரிய செக்டர் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ ஷேர் வேணாலும் வாங்கிக்கலாம். அது ஒரு லிமிட் இருக்கும். அந்த ஷேர்ஸில் வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் அது உங்களுக்கு நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்துட்டு லாங் டேர்மில் போடுவாங்க. அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேர் வந்து ஒரு நாள் 500 ரூபாய்னு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் வந்து ஹையாகவும் இருக்குது, அதே சமயம் ரிஸ்க்கும் இருக்குது. அது ஹையாகவும் போகலாம், இல்லை வந்துட்டு மார்க்கெட் சரியில்லைன்னா அது டவுன்ஃபாலாகவும் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா you can go with the share market with the high risk and high returns. So இது தெரியாம இதுக்கு அளவிடக்கூடாது. So if you want you can learn, இல்ல அப்படின்னா don't go here.